ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையுமே விடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை மற்றும் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருது. அப்படிங்கிறதால சென்னை மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த வடகிழக்கு மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்குமே அதே போல் டெல்டா மாவட்டங்கள் உட்பட கூட பல மாவட்டங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் பல மாவட்டங்களில் அதிகனமழைக்கான எச்சரிக்கையுமே விடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றையிலிருந்து, அதாவது நவம்பர் 26ஆம் தேதியான நேற்றிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. சில மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறதால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. இந்த புயல் சின்னம் பார்த்தோம் அப்படின்னா அது இப்போ கிட்டத்தட்ட இலங்கையினுடைய கடல் பகுதியிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கிழக்கு மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு மாவட்டங்களையுமே நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால புயலினுடைய வேகமுமே சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று காலையில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. இன்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக மாறிவிடும் அப்படின்னு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இப்போ இந்த புயல் சின்னம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு மாவட்டங்களை கடலோர மாவட்டங்களை நோக்கி கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வேகத்தில் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் புயலினுடைய வேகம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா அது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றே சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்றே மழையினுடைய வேகம் அதிகரிச்சிருந்தது. இந்த நிலையில் இன்றைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் டிசம்பர் 1ஆம் தேதியுமே மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா சென்னை உட்பட பல மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுத்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கையுமே விடுத்து வராங்க, அறிவிப்புமே விட்டு வராங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிகளுக்கு மட்டும் இப்போதைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. அதே போல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கு. அதே போல் கொடைக்கானல் ஒன்றியத்தில் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வடக்கு மாவட்டங்களான திருவள்ளூர், விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. அதே போல் திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. இதே போல் புதுச்சேரி, காரைக்காலிலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்றைக்கான விடுமுறை அறிவிப்புகளை மட்டுமே மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கிறாங்க. இனி நாளைக்கான நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நாளைக்கான பள்ளி கல்லூரிகள் செயல்படுமா அப்படிங்கிறது நாளைக்கு அறிவிக்கப்படும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரெட் அலர்ட் எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கிறதால பல மாவட்டங்களில் மக்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படணும். அவசியமில்லாத விஷயங்களுக்காக வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போனாலும் ரெயின் கோட்டு, கொடை உள்ளிட்ட முக்கியமான பொருட்களோடு மட்டும்தான் வெளியே போகணும். மிகுந்த எச்சரிக்கையோட பொதுமக்களுமே இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஒன் இந்தியா தமிழ் செய்திகளுக்காக நான் ராஜகோபால் மூக்கியா, உடன் ஒளிப்பதிவாளர் அகிலன்.